Chapter 1 Number System. Number system நம்ம first என்ன பார்க்கிறோம் integers. So what are integers? First integers are denoted by the letter Z or Z. Zன்ற லெட்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் integers denote பண்ணுவோம். இப்போ இதுல எதெல்லாம் integersல வருது அப்படின்னு பார்க்கலாம். First natural numbers. Natural numbers நம்ம எப்படி denote பண்ணுவோம்? Natural numbers are denoted by the letter N. So natural numbers are integers. இதுல எது natural numbers? 1 ல இருந்து start ஆகுறதா இது natural numbers. 1, 2, 3, 4, etc. போறது natural numbers. Next, whole numbers. Whole numbers are denoted as integers. That is whole numbers க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? W போடுவோம். Whole numbers எதுல இருந்து start ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 0, 1, 2, 3, 4, etc. அதாவது 0 is an integer. அதுதான் நம்ம கொண்டு வரோம். 0 is an integer. அப்புறம் natural numbers are integersனா இப்போ natural numbers எப்படி இருக்கு? Positive. இதெல்லாம் என்னது? Positive. So positive numbers are also integers. Clear? Next, இது இல்லாம positive numbers இருக்கு. Negative numbers. Negative numbers நம்ம என்ன சொல்லுவோம்? Integersல கொண்டு வரணும். Negative numbers எப்படி ஸ்டார்ட் ஆகும்? -1, -2, -3 அந்த மாதிரி நெகட்டிவ் இன்டிஜர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இங்க வாட் ஆர் நாட் இன்டிஜர்ஸ்? இப்போ எதெல்லாம் நம்ம நாட் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் fractions. Fractions are not integer. அதாவது பாத்தீங்கன்னா 5 divided by 2. இதோட fraction, இதோட ஆன்சர் என்ன வரும்? 2.5 வரும். So 2.5 is not whole number. 2.5 is not whole number. இது வந்து ஒரு decimal தானே. அப்போ fractions which is in the form of decimal is not an integer. அதே மாதிரி decimal is also not an integer. Clear? So இத நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ நம்மளுக்கு 9/1. So இதுவும் ஒரு fraction தான். ஆனா 9/1 is what? 9. அப்போ இது என்னது ஆயிடுது? whole number ஆயிடுது. So 9/1 is the integer. ஆனா 5/2 நமக்கு ஆன்சர் டெசிமல்ல வரும்போது it is not an integer. அதே மாதிரி இன்னொரு டெசிமலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். 2.5 multiplied by 10. So இது நம்ம போட்டோம்னா என்ன வரும்? 2.5 multiplied by 10 is 25. So this is an integer. But 2.5 is not an integer. This is not an integer, but 25 is an integer. So இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். ஃபிராக்ஷனோ டெசிமலோ வந்து இன்டிஜர்ல வராது. கிளியரா? இப்போ how to represent in the number line. integers number lineல எப்படி represent பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So இதுல வந்து நம்ம இங்க 0 எடுத்துக்கிட்டோம்னா this is right hand sideல இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So rightல வந்து 1, இங்க 2, இங்க 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் இன்டிஜர். அதாவது -1, -2, -3, -4, -5, -6, -7 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இந்த arrow mark இத denote பண்ணது போயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம கம்பேரிசன்ல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம கேட்பாங்க -7 greater -1 greater அப்படின்னு சொல்லிட்டு. So -7 or -1 which is greater அப்படின்னு பார்த்தா நமக்கு எது? -1 தான் greater. So negative numbersல இருக்கும்போது if it is a negative numberல இருக்கும்போது lesser value தான் greatest. புரிஞ்சுதா? அதாவது -1 தான் greatest and -7. இங்க நம்பர் 7 இருக்கு, 7 தான் greater எழுதக்கூடாது. நெகட்டிவ் நம்பர்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு என்னது? greatest அப்படின்னு சொல்லுவோம்.
கிளியரா? இதுக்கு நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் இன்டிஜர். சோ நம்ம இன்டிஜர் எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு நம்பருமே பிளஸ், திஸ் இஸ் பிளஸ், ரெண்டு நம்பருமே பிளஸ் இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளஸ்ல வரும். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க பண்ணும்போது சேம் சைன் தான் வரும். இப்போ அதே மாதிரி ரெண்டு சேம் சைன் நான் என்ன போட்டுக்கிறேன்? -3 பிளஸ் -3 ஆர் -2. நமக்கு -2 இருக்கிறதுனால -2. இப்போ நம்ம எதை ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா -3 -2 ரெண்டுமே வந்து சேம் சைன் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா -3 + 2 is 5. கிளியரா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, if we are adding two different side, if we are adding plus and minus, ஒரு நம்பர் பிளஸ் ஆவும் ஒரு நம்பர் மைனஸ் ஆவும் இருக்கு அப்படின்னா எப்படி அது டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, the answer எப்படி இருக்கும்? Answer will be sign of greater number. Sign of greater number. எதோக்கு greater number அதோட sign தான் answer இருக்கும். Answer will be sign of greater number. So நம்ம அதை எப்படி பண்ணுவோம்? The answer is differentiate. Difference தான் அந்த answer ஆயிருக்கும். For example, இப்போ -8க்கு +5 இருக்கு. So -8க்கும் +5க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3. That is 8 - 5 is 3. இப்போ எதுக்கு கிரேட்டர் சைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8க்கு தான் கிரேட்டர் நம்பர், 8க்கு தான் மைனஸ் சைன் இருக்கு. 8 தான் வந்து என்னது? கிரேட்டர் நம்பர். அப்ப ஆன்சர் எப்படி வரும்? -3. கிளியரா? இதுவே வந்து 8 - 5 அது போட்டா என்னது? 3. பாத்தீங்கன்னா 8 தான் கிரேட்டர் நம்பர், இதோட சைன் என்னது? பிளஸ். அப்போ இங்கேயும் நமக்கு பிளஸ் தான் வரும். இப்போ -95 + 5. சோ இதோட ஆன்சர் என்னவா வரும்? 95க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 90. That is 95 - 5 is 90. இப்போ இதுக்கு ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 95 தான் பெரிய நம்பர். அதோட சைன் என்னது? மைனஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் தான் வரும். கிளியர்? This is addition of integer. Next, இதுல addition அப்புறம் இங்கே subtraction symbol இருக்கிறதுனால this holds good for subtraction also. Next, multiplication. இப்போ இதுல multiplication எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, so multiplication, multiplying a positive integer, multiplying a positive integer. So இதெல்லாமே multiplication போட்டுக்கலாம். Okay, multiplying a positive integer and positive integer, you will get a positive integer. Clear? அதே மாதிரி multiplying a negative integer and negative integer, you will get what? Positive integer. Positive multiply பண்ணா positive வரும், negative multiply பண்ணா என்ன வரும்? Positive தான் வரும். If you are multiplying a negative integer and positive integer, இப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜரும் நெகட்டிவ் இன்டிஜரும் இது பண்ணா நமக்கு என்ன வரும்? நெகட்டிவ் சைன் தான் வரும். கிளியர்? ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ். பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தாலே நெகட்டிவ் தான். ஆனா ரெண்டு நெகட்டிவ் என்னவாயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன். சோ இதே மாதிரி தான் டிவிஷன் வரும். சோ டிவிஷன்ல பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்பர் டிவைடட் பை பாசிட்டிவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பாசிட்டிவ் நம்பர் தான். கிளியரா? அப்புறம் பாசிட்டிவ் நம்பர் டிவைடட் பை a நெகட்டிவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர். கிளியரா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர் divided by a positive number is equal to a negative number. அப்புறம் நெகட்டிவ் நம்பர் divided by a negative number is equal to a positive number. ஏறக்குறைய இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்தா மைனஸ் வரும், அதே மாதிரி ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா என்ன வரும்? மைனஸ் தான் வரும். So this is the property of multiplication and division. இது இப்படிதான் பண்ணணும். இது பேசிக். இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, important are the properties of addition, multiplication, subtraction and division. First, properties of addition பார்க்கலாம்.
properties of addition. The properties of addition la first property enna closure property. Closure property நமக்கு என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்ம இதுல நான் என்ன பார்க்கலாம் a is an integer. a ஓட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கலாம் -7 எடுத்துக்கலாம். b ஓட வேல்யூ என்னவா எடுத்துக்கலாம் 3 ன்னு எடுத்துக்கலாம். c ஓட வேல்யூ என்னவா எடுத்துக்கலாம் 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இன்டிஜர் இருக்கு. சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எப்படின்னா என்னன்னா if we add two integer ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணோம்னா ஆன்சரும் என்னவா இருக்கணும் இன்டிஜரா இருக்கணும். சோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதாவது a plus b ன்னு ஒரு இன்டிஜரை ஆட் பண்ணோம்னா a plus b நமக்கு ஒரு ஆன்சர் வரும். சோ a plus b ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு c ன்னு ஒரு ஆன்சர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நமக்கு என்னவா இருக்கும் இன்டிஜரா இருக்கணும். அதாவது a-வும் ஒரு இன்டிஜர் d வச்சுக்கலாம், b-யும் ஒரு இன்டிஜர், d-யும் என்னவா இருக்கணும் இன்டிஜரா தான் இருக்கணும். கிளியரா? இப்ப நம்ம -7 ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், அப்புறம் பிளஸ் b ஓட வேல்யூ என்னது 3. இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் 7. டிஃபரன்ஸ் 7 - 3 is 4. நமக்கு என்ன சைன் வரும் மைனஸ் சைன் தான் கிரேட்டர்ல இருக்கு. அப்போ இங்க -4. இப்போ -4 is also integer. அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்றோம் closure property holds good for integer. If we had two integer the answer should be also an integer. கிளியரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் closure property. ஆன்சர் வந்து வரக்கூடிய ஆன்சர் இன்டிஜரா இல்ல அப்படின்னா அது நமக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. So if you add two integers the answer should be also an integer. That is closure property. Clear? Next commutative property. Commutative property என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். commutative property என்ன சொல்லுதுன்னா இப்போ ரெண்டு இன்டிஜரை a plus b ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணோம்னா that will be equal to b plus a. அதாவது நம்ம ஆர்டர் ஆஃப் ஆடிங்க நம்ம சேஞ்ச் பண்ணாலும் மாத்தி சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் வரணும். அதுதான் என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே நம்ம எக்ஸாம்பிள் போடலாம். a ஓட வேல்யூ என்னது -7 பிளஸ் b ஓட வேல்யூ என்னது 3. இப்போ இங்க b ஓட வேல்யூ என்னது 3, a ஓட வேல்யூ என்னது பிளஸ் போட்டுட்டு இங்க என்ன போடணும் -7. So -7 plus 3 என்னது -4. That is equal to 3. இங்க என்னது plus into minus is -3 - 7. So -4 is equal to -4. So this is commutative property. Clear? நம்ம commutative property னா என்னது நம்ம irrespective of the order of எப்படி மாத்தி நமக்கு ஆட் பண்ணினாலும் நமக்கு என்ன வரணும் சேம் தான் வரணும். சேம்னா என்ன அர்த்தம் சேம் ஆன்சர் தான் வரும். This is commutative property. Next associative property. So associative property என்ன சொல்லுதுன்னா commutative property மாதிரி தான் இது. நாம இங்க associative property என்ன எடுத்துக்கிறோம் மூணு integers எடுத்துக்கிறோம். அதாவது a plus b முதல்ல நம்ம bracket தான சால்வ் பண்ணுவோம். a plus b plus c is equal to a plus b plus c. Clear? So இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a ஓட வேல்யூ என்னது -7 plus b ஓட வேல்யூ 3 bracket close plus c ஓட வேல்யூ 2. இங்க a ஓட வேல்யூ -7 plus b ஓட வேல்யூ 3 bracket close plus 2. So இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is -4 plus 2. That is equal to -7 3 plus 2 என்னது 5. So -4 plus 2 என்னது -2. ஏன்னா கிரேட்டர் சைன் தான் இங்க வரணும். அதே மாதிரி -7 plus 5 என்னது -2. So this is associative property. Clear? Next closure property, commutative property, associative property பார்த்தோம். Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா additive identity. additive identity அப்படின்னா என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்டிஜர் கூட 0 ஆட் பண்றோம், மாத்தி ஆட் பண்ணா 0 plus a that is equal to 0 plus a. அதாவது நம்ம
நம்ம கூட இன்டிஜர்ல 0 ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? சேம் வேல்யூ தான் வரும். அதுதான் என்ன சொல்றோம்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இதுக்கு நம்ம முக்கியமான 1 மார்க் என்ன கொஸ்டின் என்னன்னா 0 is additive identity. 0 நம்ம என்ன சொல்றோம்? additive identity அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இப்போ நம்ம ஒரு a ஓட வேல்யூ என்னது? -7 plus 0 is equal to என்ன வரும்? -7 தான் வரும். That will be is equal to 0 minus 7. 0 minus 7 என்னது? -7 தான். சோ இந்த மாதிரி நம்ம மாத்தி இது பண்ணினாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் வரணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? additive identity. கிளியரா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா additive inverse. additive inverseனாலே என்னது? தலை மாத்தி ஆப்போசிட்டா, அதாவது a, the additive inverse of a is equal to -a. நம்ம நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். கிளியரா? சோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா that is a minus a is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் additive inverse of -7 -7 ஓட additive inverse என்னது? 7. கிளியரா? அதாவது இப்போ a ஓட வேல்யூ என்னது? -7 மைனஸ், அதே மாதிரி இன்னொரு a ஓட வேல்யூ என்னது? -7. அப்போ -7 minus into minus என்னது? +7. -7 plus 7 is equal to 0. சோ நம்ம ஒரு ரெண்டு additive inverse ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரணும்? 0 வரணும். additive inverseனா சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். Clear? These are the properties of addition. So properties of addition மல்டிப்ளிகேஷனுக்கு தான் எல்லாமே ஹோல் குட் ஆகும். கிளியரா? சோ நம்ம 1 மார்க் क्वेश्चन என்ன கேட்பாங்க அப்படின்னா closure property. Yes, addition satisfies closure property. இதுவும் yes, இதுவும் yes. You have an additive identity, you have an additive inverse. Clear? இப்போ இது முடிச்சிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா properties of subtraction. properties of subtraction. So இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? a is equal to -7 எடுத்துக்கலாம், b is equal to என்ன எடுத்துக்கலாம்? 5 எடுத்துக்கலாம், c is equal to 2. So b is equal to 5 எடுத்துக்கலாம், b is equal to என்ன எடுத்துக்கலாம்? 3. ஏதோ ஒண்ணா எடுத்துக்கலாம். சோ நம்ம வந்து 3 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஷர். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா if we subtract two integers subtract பண்ணா என்ன வரணும்? ரிசல்ட், அத ஆன்சர் should be also integer. கிளியரா? சோ இதுதான் வந்து additive property. இது நம்ம பண்ணினா என்ன சொல்லுவோம்? closed அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ properties of subtraction. நம்ம என்னது a minus b ரெண்டு இத சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சரும் எப்படி இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். இப்போ a ஓட வேல்யூ -7 மைனஸ் b ஓட வேல்யூ என்னது? 3. that is equal to என்னது? -7 -3 ஓட வேல்யூ என்னது? -10. -10 is a integer தானே? அப்போ yes, we term it as closed. Closure property hold good for என்னது? subtraction. Clear? Next என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில என்னது? a minus b is equal to b minus a. Commutative property will not hold good. A minus b will not be equal to b minus a. பாருங்க, இது does not hold good. A minus b will not be equal to b minus a. Clear? So that is மாத்தி, அதாவது சப்ட்ராக்ஷன் போகும்போது ஆர்டர் மாத்தி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தப்பா தான் வரும். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்னது? -7. இங்க மைனஸ் இருக்கு. b ஓட வேல்யூ என்னது? 3. that is not equal to b ஓட வேல்யூ என்னது? 3.
மைனஸ் இருக்கு. அப்புறம் ஏவோட வேல்யூ என்னது -7. ஸோ இங்கதான் மைனஸ் இருக்கு, அப்படியே இங்கேயும் மைனஸ் இருக்கு, போட்டுறக்கூடாது. இது இப்படிதான் போடணும். ஸோ -7 -3 என்னன்னு பார்த்தோம்னா -10. ரெண்டு சேம் சைனா இருந்தா ஆட் பண்ண போறோம். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு இங்க என்ன வரும் 3 plus minus into minus is plus 7. So here -10 which is not equal to 10. So commutative property does not holds good for another what is this subtraction. Commutative property does not hold good for subtraction. So இதோட ஆன்சர் என்னது no. Clear. Next commutative property முடிஞ்ச அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி? associative property. Associative property. So associative property na enadhu 2 or more integers அதாவது 3 integers எடுக்கிறோம். அதாவது a minus b minus c is not equal to a minus b minus c. இதுவும் does not hold good. நம்ம செக் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்னது -7, b ஓட வேல்யூ இங்க இருக்கிற மைனஸ் போட்டு இது 3 போட்டுறோம், பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். மைனஸ் c ஓட வேல்யூ என்னது 2, not equal to a ஓட வேல்யூ -7 minus b ஓட வேல்யூ என்னது 3, அப்புறம் c ஓட வேல்யூ என்னது 2. சோ இங்க என்ன வரும் -10, இங்க என்ன இருக்கு -2 இருக்கு. இங்க என்ன வரும் -7 minus 3 minus 2 is 1. So -10 minus 2 is -12, which is not equal to இங்க என்ன வரும் -7 minus 1 is -8. So associative property does not hold good for subtraction. Clear? Next இதுக்கு பாத்தீங்கன்னா no subtractive identity and no subtractive inverse இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம முன்னாடி additive identity additive inverse பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்னது subtraction identity. இதுக்கு subtraction identity கிடையாது. No subtraction identity, அப்புறம் no inverse. No inverse. Clear? So no additive identity, no inverse. So this is properties of subtraction. இன்னும் properties of multiplication and division தான் இருக்கு, அது ரொம்ப ஈஸி தான். Next properties of multiplication. So properties of multiplication ஏறக்குறைய என்னது properties of addition நமக்கு மேட்ச் ஆகும். அங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டில சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், a is equal to -7 எடுத்துக்கலாம், b is equal to 3 எடுத்துக்கலாம், c is equal to 2 எடுத்துக்கலாம். Clear? First ப்ராப்பர்ட்டி என்னது closure. Closure என்னது if we multiply two integer, the answer will be also integer. ஓகே, அதாவது a multiply b போட்டோம்னா நமக்கு வர ஆன்சர் d ன்னு ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அதுவும் இன்டிஜரா தான் இருக்கும். இப்போ a ஓட வேல்யூ -7 multiplied by 3, that is equal to -7 into 3 is 21, minus into plus is minus. So 21 is also an integer. Clear? So the closure property holds good for this is S for multiplication. Next என்னது closure property. Next commutative property. So commutative property பார்த்தோம்னா என்னது a multiplied by a, அதாவது ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் ஈக்குவலா தான் இருக்கும். a multiplied by b is equal to b multiplied by a. a ஓட வேல்யூ -7 எடுத்துக்கலாம், b ஓட வேல்யூ என்னது 3, that is equal to b ஓட வேல்யூ என்னது 3 multiplied by -7.
So இங்க minus into plus is minus, 7 3s are 21. அதே மாதிரி plus into minus is minus, 3 7s are 21. So commutative property holds good for, this is S, holds good for another multiplication. Clear? Next என்ன property அப்படின்னு பார்த்தோம்னா associative property. Associative property. So இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 3 integers எடுத்துக்கிறோம். A multiplied by B multiplied by C. That is A multiplied by B multiplied by C is equal to A multiplied by B multiplied by C. Clear? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் போடுறோம். A multiplied by B minus 7 into 3 multiplied by 2 is equal to A ஓட வேல்யூ என்ன minus 7 multiplied by 3 ஓட வேல்யூ B ஓட வேல்யூ 3 into 2. So minus 7 into 3 என்ன வரும் minus 21. Minus into plus is minus, 7 3s are 21 multiplied by 2 is equal to minus 7 into 3 into 2 என்னது 6. இப்போ minus into plus is minus, 21 into 2 is 42, that is equal to minus 7 6 are 42. So this holds good. This is S for என்னது associative property ல multiplicationக்கு S தான் வரும். எப்படி நம்ம மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அந்த ஆன்சர் தான் வரும். கிளியரா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இன்வர்ஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது A multiplied by 1 is equal to A. அதே மாதிரி 1 multiplied by A is also equal to A தான். இப்போ A ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் minus 7. So minus 7 multiplied by 1 is equal to 1 multiplied by minus 7. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்னது minus 7 தான். So அது நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் one is multiplicative identity. One is multiplicative identity. சரியா? நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அத நம்ம என்ன சொல்றோம் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். So multiplicative identity hold good. S, this is S. Next inverse multiplicative inverse or நம்ம என்ன சொல்லுவோம் ரெசிப்ரோக்கல். அதாவது A multiplied by 1 by A is equal to 1. அதே மாதிரி 1 by A multiplied by A is equal to 1. So இங்க reciprocal. What is reciprocal na? Writing upside down the reciprocal. So numerator இருக்கு, denominator இருக்கு. இதோட reciprocal என்னது? The reciprocal is ரெசிப்ரோக்கல் என்ன வரணும் டினாமினேட்டர் மேல போயிடணும் நியூமரேட்டர் கீழே வந்துடணும். பாத்தீங்கன்னா there is no change in sign. முக்கியமா இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா no change in sign. சைன்ல ரெசிப்ரோக்கல் போடும்போது சைன்ல சேஞ்ச் ஆகாது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போடும்போது தான் சைன் சேஞ்ச் ஆகும். See for example இப்போ -7 இருக்கு. -7 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7 is -1/7. கிளியர்? 7/1 என்னவா ஆயிடுச்சு 1/7 ஆயிடுச்சு. சோ நம்ம என்ன போடக்கூடாது வாட் இஸ் ராங் அப்படின்னா -7 ஓட ரெசிப்ரோக்கல் that is equal to 1/7 போடக்கூடாது. மைனஸ் பிளஸ் ஆவும் மாத்திடக்கூடாது. கிளியரா? this is wrong. இப்போ -7 into this is the reciprocal. -7 or reciprocal -1/7. Clear? So -7, okay. -7 into -1/7. Cancel பண்ணா நமக்கு என்ன வரும்? minus into plus is -1. So A into 1/8 நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 தான் வரும். இது ரெசிப்ரோக்கல் தெரிஞ்சுக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். Next properties of division.
properties of division. So இதுலயும் first என்னது closure property. Closure property நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். So closure property என்னது if we divide two integer, answer should be integer. அதாவது a divided by b is equal to d. a வும் integer இருக்கணும், b வும் integer இருக்கணும், d வும் integer இருக்கணும். இதுல மட்டும் நமக்கு என்ன இருக்கு, exception cases இருக்கு. So if a ஓட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம் -7 வச்சிருக்கோம், divided by b ஓட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம், இங்க a is equal to -7, b is equal to 3, c is equal to 2 வச்சிருக்கோமா. So -7 divided by 3 is equal to என்ன வரும், -7 by 3 வருமா. So what is -7 by 3? This is a fraction. So it is not, 7 by 3 is not integer. அப்போ closure property no, does not hold good for integer. Clear? இதுல ஒரே ஒரு exception case இருக்கு. இப்போ நமக்கு b ஓட வேல்யூ 0 இருந்தா மட்டும், right, or a ஓட வேல்யூ 0 இருந்ததுன்னா, இப்போ if we have a is equal to 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், that is a by b என்ன வேல்யூ, that is equal to 0 by b ஓட வேல்யூ நம்ம வச்சுக்கோம் 3 வச்சிருக்கோம், that is equal to 0. So 0 is an integer. அப்போ 0 இருந்தா மட்டும் நமக்கு ஒரே ஒரு exception case இருக்கு, மத்ததெல்லாம் வந்து division is not closed. அதாவது என்னது, closure property division obey பண்ணாது. கிளியரா? இது நமக்கு என்ன பண்ணுவாங்க, 1 mark questionல கேட்பாங்க. So -7 by 3 is a fraction, so it is a not integer. அப்போ இது integer closure property divisionக்கு applicable ஆகாது. இப்போ அதே நம்ம a வந்து 0வா இருந்தது வச்சுக்கோங்க, 0 is an integer, 0 integer தான், 3யும் integer தான். அப்ப நமக்கு வர ஆன்சர் என்னது, 0. that is also integer. இப்போ இது closed. நமக்கு இது ஒரே ஒரு exception case இருக்கு, இது important, இது எங்கயாவது 1 mark questionல கேட்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா commutative property. இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. commutative propertyனா என்னது, a divided by b is not equal to b divided by a. கிளியர்? சோ இந்த ab சாட்டிஸ்ஃபை ஆகலனா இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். a is equal to அதே தான் -7 by 3 is not equal to 3 by -7. Okay, so commutative property does not hold good. முதல்ல இது இன்டிஜரே கிடையாது, அப்படியே இன்டிஜரா இருந்தாலும் commutative property நமக்கு does not hold good, no தான். சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், no. அதே மாதிரி associative property அதுவும் என்னது, a divide b divide c, that is not equal to a divide b divide c. Clear? So இதுவும் not equal தான். a வந்து என்னது, -7 divide by 3 is 3 divided by c ஓட வேல்யூ நம்ம 2 வச்சுப்போம், it is not equal to a ஓட வேல்யூ -7 divide b ஓட வேல்யூ என்னது 3, c ஓட வேல்யூ என்னது 2. So -7 by 3, இங்க division multiplication மாத்தணும்னா என்ன பண்ணணும், reciprocal 1 by 2, which is not equal to -7 multiplied by 2 by 3. கிளியர்? டிவிஷனுக்கு அப்புறமா இருக்கிறதா நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தணும். இங்க என்ன வரும், -7 by 3 is 6, which is not equal to -14 by 3. முதல்ல இது இன்டிஜரே கிடையாது, so this does not holds good. Clear? லாஸ்டா it has no division inverse கிடையாது, no identity இதுக்கு இல்ல, that is no identity, no inverse. Clear? Finally, this is very important. So இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சாப்டரே முடிஞ்சிடும். லாஸ்டா வந்து distributive property of multiplication over addition. Distributive
property of multiplication over addition. So இதுதான் என்னன்னு பார்க்கலாம். அதாவது A multiplied, that is property of multiplication over addition. A multiplied B plus C is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா A multiplied by B, this A multiplied by B, நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எதை மல்டிப்ளை பண்ணணும், A multiplied by C. இங்க இருக்க ஒரே ஒரு நம்பர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இதுல மல்டிப்ளை பண்ணும், இங்க என்ன இருக்கு பிளஸ் போட்டு திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணணும். That is equal to A multiplied by C. Clear? So this is distributive property. நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம், A is equal to -7 வச்சிருக்கோம், B is equal to 3 வச்சிருக்கோமா, C is equal to 2. இப்போ நம்ம செக் பண்ணலாமா? A ஓட வேல்யூ என்னது -7 multiplied by B ஓட வேல்யூ என்னது 3 plus C ஓட வேல்யூ 2. That is equal to, இப்போ என்ன பண்ணணும், -7 multiplied by 3. So -7 multiplied by 3 plus -7 multiplied by 2. Clear? So இங்க -7 multiplied by 3 plus 2 is 5. இங்க என்ன வரும், -7 multiplied by -3 is -21. இங்க plus -7 into 2 is -14. So -7 into 5 is -35, which is equal to, இங்க என்ன வரும், -21 plus into minus is -14. So -35 is equal to -35. Clear? So this is very important. இது நம்ம higher classes எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். This is equal to, not equal to கிடையாது, this is equal to. So இந்த properties of addition, multiplication, subtraction, அப்புறம் distributive properties over addition எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சாப்டரே கிளியர் ஆகும். கிளியர்? இத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் போட போறோம். இந்த எக்ஸசைஸ்ல எல்லாமே நம்ம பார்க்கலாம்.